நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். லண்டன் மிருகக்காட்சி சாலையில் ஒரு அம்மா ஒட்டகமும் அதுக்கு ஒரு பையன் ஒட்டகமும், அவங்க 2 பேரும் அந்த மிருகக்காட்சி சாலையில் இருந்தாங்க. அப்போ அவங்க இப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த குட்டி ஒட்டகம் அம்மா ஒட்டகத்திட்ட ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். உடனே அப்படிதான் அன்றைக்கி ஒரு நாள் கேள்வி கேட்டுச்சு. ஏம்மா நம்ம கூட இருக்க எல்லா மிருகத்துக்கும் முதுகில் குண்டாவே இல்லையா, நம்மளுக்கு மட்டும் ஏன் முதுகுக்கு மேலே திமில் இருக்குது அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க அம்மா ஒன்று சொல்லிச்சான், நம்ம பாலைவனத்தில் இருக்கவங்க, நம்ம பாலைவனத்தில் போகும்போது அப்பப்போ தண்ணி கிடைக்காது, உணவு கிடைக்காது. பாலைவன சோலையில் தான் நமக்கு கிடைக்கும். அது பாலைவன சோலை ரொம்ப தூரத்தில் இருக்கும். அதில் போய் நம்ம சாப்பிட்டு அப்புறம் ஒரு வாரம் இப்படி ஆனதுனால நம்மளுக்கு உணவை சேமித்து வைக்கிறதுக்கு தான் அந்த திமில் நம்மளுக்கு கடவுள் படைச்சிருக்காரு அப்படின்றது. சரிம்மா, அது சரிம்மா, நம்மளுக்கு ஏம்மா கண்ணுலையும் உதட்டையும் மூக்குலையும் இவ்வளோ முடி இருக்குது அப்படின்னு கேட்டோம். அப்போ பாலைவனத்தில் மரம் செடி கொடி எதுவுமே நிறையா இருக்குதுப்பா. நம்ம ஒரு இப்போ மணல் புயல் அடிச்சதுன்னா நம்ம போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு நம்ம லென்ஸுக்குள்ளே தூசி மண் போய் நம்ம கண்ணுக்குள்ளே போய் நம்ம கண் பார்வை கெடாமல் இருக்கிறதுக்கு தான் கடவுள் நம்மளுக்கு அப்படி படைச்சிருக்காரு அப்படின்ட்டு. சரி, அடுத்து ஏம்மா நம்ம கால் குழம்பு ஏம்மா எல்லா மிருகத்தோடும் பெருசாக இருக்குது? ஓ, அதுவா, நம்ம வாழ்கிற பாலைவனத்தில் நிறையா மணல் இருக்கும். அதில் நம்ம கால் புதஞ்சிராமல் இருக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு கடவுள் இவ்வளோ பெரிய கால் காலத்தை படிச்சிருக்காரு. சரிம்மா, அது சரிம்மா. அப்புறம் நம்மளுக்கு உதடியாமல் இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கு. அதில் முள் குத்துனாலும் நம்மளுக்கு வலிக்கலை. நாக்கும் இவ்வளோ பெருசாக இருக்குது, நாக்கும் சொரசொரப்பாக இருக்குது. ஓ, அப்புறம் தான் பல்லும் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஏன்னா பாலைவனத்தில் எல்லாம் ரொம்ப கெட்டித்தன்மையாக இருக்கும். அதை கடிச்சு சாப்பிடணுன்னா நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான பல்லாக இருக்கணும். அதே மாதிரி கள்ளி செடியில் எல்லா செடியிலும் முள் இருக்கும். அந்த முள்ளை நம்ம அதை பிரித்து சாப்பிட்றதுக்கு நம்ம உதடு அதை பிரிக்கும்போது நம்ம உதட்டில் முள் குத்தாதது தான் அவ்வளோ பெருசாக உதடும் படைச்சார், பல்லும் படைச்சார். சரிம்மா, இவ்வளோ சிறப்பு வாய்ந்த நம்ம ஏம்மா இப்படி லண்டன் குளிரில் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்ட்டு கேட்டவுடனே அவங்க அம்மா ஓட்டத்துக்கு யோசனை, என்னப்பா செய்யுது, நம்ம இங்கே இதே மாதிரி தான் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு இருக்க திறமையை வெளிப்படுத்தாமல் வேறு இதுலேயே போய் காலத்தை வீணாக்குறாங்க. அதுதான் இந்த கதையோட அர்த்தம். நன்றி, வணக்கம்.